வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்றுக்கு இன்ஃபோசிஸ் வரும்னு நினச்சோன்னு சொல்லிட்டு இன்னைக்குன்னு சொல்லிட்டாங்க. பெருசாக ரிசல்ட்லாம் ஒன்றும் இருக்காது. கார்த்தால நெகட்டிவாக இருந்தது. பட் இப்போ மார்க்கெட்டே பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. 125 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ். நான் உங்கள்கிட்ட அங்கங்கே ப்ராஃபிட் இருக்கிற ஸ்டாக்லலாம் காசை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பணத்தை பாண்டுக்கு நாத்துங்க, வெயிட் பண்ணுங்க. லாட் ஆஃப் volatility around the corner. Volatilityனா மேலேயும் கீழேயும் ஸ்டாக் போகும். ஸோ பண்ண லாபத்தில் ஒரு போர்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட கடமை. அதனால ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கங்க. தங்கம் 6835 இருக்குது. 35 ரூபா கம்மியாக இருக்குது. நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன். பட் இது ரொம்ப நாள் இங்கே இருக்காது. திரும்பி அப்வர்ட் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இஸ்ரேல் திரும்பி எப்போ ரிட்டாலியேட் பண்ணுறானா இல்லையான்னு. இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணால் நிச்சயமாக திரும்பி 7000 தாண்டிடும். இப்போவே ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்கன்னா 7000க்கு மேலே தான் தங்கம். என்விடியா ஏன் இவ்வளோ ரேலி ஆச்சுன்னு பாருங்கள். ஆனால் இப்போ ஒரு கிரிப் ஆஃப் கரெக்ஷனில் இருக்குது. அவசரப்பட்டு வாங்காதீங்க. என்விடியா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ்ன்னு பண்ண ஆரம்பித்தாங்க. கோவிட் டைமில் பிட்காயினை மைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆச்சு. அங்கேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த சிப்பு தேவைப்பட்டது. அதனால இந்த ஸ்டாக் விலை பயங்கரமாக ஏறிச்சு. இவங்களுக்கு 88% மார்க்கெட் ஷேர் இருக்கு. இப்போதான் இன்டெல் காடி அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் இயர் டெலிவர் பண்ண என்விடியா சிப்பு 50% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கரண்ட் என்விடியாவோட அந்த இன்டெல் சிப்பை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்க எல்லாருமே கேட்சப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எப்போதுமே ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜுக்கு ஒரு பபுள் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலே ஏறும். அது இப்போ திரும்பி ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. அதனால ஒவ்வொரு 5 வருஷத்துக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட் ஏஐ ப்ரமோட் பண்ணுறேன்னு 10,372 கோடி செலவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஸோ யூகே என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 என்விடியா ஜிபியூஸ் வாங்குவோம் அவங்களோட நேஷனல் ஏஐ ரிசோர்ஸுக்கு. சவுதி அரேபியா 3000 ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஈச் $40,000. அப்போனா எவ்வளோ பில்லியன் ஆர்டர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஜிபியூலேன்னு வாங்கி அதை திரும்பி வாடகைக்கு விடுவாங்க. ஏஐங்கிறது ஒரு பெரிய ஹைப்பில் இருக்குது. மற்றவங்களும் இதை கேட்சப் பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எப்போதும் என்விடியாட்ட இருக்கும். டிஎஸ்எம்சிங்கிற கம்பெனியில் தான் என்விடியாவை ஃபவுண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்டெல் என்ன சொல்கிறாங்க, நான் 2 கம்பெனி வச்சுருப்பேன், ஒன்று ஃபவுண்ட்ரி, ஒன்று டிசைன் அப்படின்னு. ஸோ கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சமயத்தில் நிறைய ஆளை தூக்கிட்டாங்க காஸ்ட் கட்டிங்னால. இந்த காஸ்ட் கட்டிங் கம்பெனி ஃபுல்லாக கிடையாது, சில டிவிஷன்ஸில் இன்டர்னலாக வேற கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சில பேர் பல ஹப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும். இந்தியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எவ்வளோ பேருங்கிறது இன்னும் டிசைட் ஆகல. இது மெயினாக ரியல் எஸ்டேட் அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் இது டைரக்ட் இல்லை. பட் ஓவராலாக ஜான்வரியிலேயே ஆயிரக்கணக்கான பேரை வேலையை விட்டு அமைச்சாங்க. இது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கட்டு. இதை தவிர டெஸ்லாவில் வேற பிக் ரவுண்ட் ஆஃப் கட்ஸ் இருந்தது. இந்தியாவில் டிசிஎஸ் ஆல்ரெடி 13,750 பேரை வேலையை விட்டு அமைச்சாங்க. இன்னைக்கு என்னன்னா, ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ் பைஜூஸில் இந்த பல்பு ரிப்பேர் பண்ணுறவன், எலக்ட்ரீஷியன், பிரிண்ட் பண்ணுறவன், இது மாதிரி குட்டி குட்டியாக வேலை பண்ணி கொடுக்குறவனுக்கே 2000 கோடி பாக்கி அப்படின்னு மார்னிங் கான்டெக்ட் சொல்லுது. அதை தனியாக 300 சேனலில் ஃபுல்லாக பேசலாம். ஓவராலாக 30,000 பேருக்கு பைஜூஸ் வேலையை விட்டு அமைச்சிருக்காங்க. இந்த வேலையை விட்டு அமைச்சவங்களுக்கு இன்னும் சம்பளமும் பிஎஃப்பும் அவங்கள டிடக்ட் பண்ண டேக்ஸை கவர்மெண்ட்டையும் கட்டலை. இந்த கம்பெனியை பார்த்து தான் ஒருத்தர் டெக் டிகேடுன்னு சொன்னார். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கம்பெனியோட 3 டைரக்டரும் இந்தியா விட்டு போய் 10 மாசமா துபாயில் ஒரு பெரிய வில்லால இருக்கிறாங்க. நம்ம இங்கே அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். அதனால முன்ன விட்டு ஓடி போனவங்களும் இன்னும் நம்ம தேடிட்டு இருக்கோம். புதுசாக 2000 கோடி 5000 கோடி ஏமாத்தினவங்களும்
வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இது இந்த பேட் நியூஸ். இது கூகுளே கட் பண்ணது. டிசிஎஸும் ஆள் குறைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஆள் குறைக்கிறது. இது எக்கானமியில் நடக்கிற செய்தி. ஜோ பைடன் என்ன சொல்கிறாரு, சைனீஸ் ஸ்டீல் நிறைய எங்கள் ஊருக்குள்ளே வருது, அதனால் நாங்கள் ட்ரிப்ளிங் ஆஃப் டாரிஃப் பண்ண போகிறோம், சைனீஸ் ஸ்டீல் மேலே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட போகிறோம், சைனாவில் டிமாண்ட் இல்லைனால ஸ்டீலை ரெடி பண்ணி எங்கள் ஊரில் கொண்டு வந்து இறக்குறான்னு ஜோ பைடன் சொல்கிறாரு. நம்மளால ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரில. நம்மளதுலேயும் ஆர்சிலர் மெட்டல் இருக்குது, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது, போனால் போகிறதுன்னு டாடா ஸ்டீலும் இருக்குது. இதை தவிர ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வேலை இருக்குது. இந்த கம்பெனியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போ டாரிஃப் ஏற்ற போகிறோம்னு தெரியல. நம்ம ஊரில் சைனீஸ் இம்போர்ட்ஸ் நிறைய வருதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது காதில் விழுந்துதா விடலையான்னு தெரியல. அதுக்குள்ள இன்னொரு செய்தி என்னன்னா, டிமாண்டு குறைஞ்சதுனால இன்புட் காஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எஸ்பெஷலி லைம் ஸ்டோன். அதனால பெரிய கடன் இல்லாத சிமெண்ட் கம்பெனி எல்லாம் ஒரே காசாக பண்ணுது. இதில் ஆதித்ய பிர்லா மெயின். அவர் தான் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் அதானி இன்னும் 8000 கோடி போட்டு அம்புஜா சிமெண்ட்ல 71% கிட்ட ஷேர் ஹோல்டராக மாறிட்டார். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடில் நெஸ்லே என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் லாக்டோஜின் அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களதுல ஓவரா சர்க்கரையா போடுறாங்க. அமெரிக்காலையும் யூரோப்லேயும் 30% குறைச்சிட்டாங்க. இந்தியாவில் கொடுக்குற செரலாக்ல ஒரு ஸ்பூனுக்கு 3 கிராம் சுகர் இருக்குங்கிறாங்க. அதனால நம்ம ஊரில் ஆல்ரெடி டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு ஆயிடுச்சு. சர்க்கரையை குறைக்கிறதுக்கு வழி பார்க்கணும், அதை நம்ம ரெகுலேட் பண்ணணும். இந்தியாவில் மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி 7000 கோடிக்கு ஆல்மோஸ்ட் செரலாக் விற்றுருக்காங்க, பேபி ப்ராடக்ட்ஸ். 2022 23 $1 பில்லியன் ஆயிருக்கும். செரலாக் ஜெர்மனி, பிரான்ஸ், யூகேல சர்க்கரையை குறைச்சிட்டாங்க. இந்த சர்க்கரையை குறைக்கலைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஊரில் மட்டும் சர்க்கரையை குறைக்கிறீங்களே, மற்ற ஊர் குழந்தைங்களுக்கு ஏன் சர்க்கரை குறைக்கலன்னு கேட்குது. அதனால இதையும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுங்கிறது கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று ஒருத்தர் என்ன கேட்டார், $500 மில்லியன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் பாண்டு மூலமாக மணப்புரம் வாங்குதே, இன்னைக்கு வேதாந்தா மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்களும் மாட்டிக்க மாட்டாங்களான்னு. ஃபஸ்ட்டு இது டயர் 2 பாண்டாக வரும், டயர் 1 பாண்டாக வரும். அதனால் இது பார்ட் ஆஃப் கேபிட்டலாக சேரும். அதனால இவங்களோட கடன் வாங்கும் சக்தி ஏறும். ஸோ அதனால $500 மில்லியன் கொண்டு வந்தாங்கன்னா அதுலேருந்து இன்னொரு 500 மில்லியனுங்கிறது 4000 கோடி, இன்னொரு 10,000 கோடி இந்தியாவில் கடன் வாங்குற கெப்பாசிட்டி ஏறும். ரெண்டாவது, இவங்க லோனை ஒரு லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் ப்ராஜெக்டில் போடலை. வேதாந்தா ஒரு லாங் ஜெஸ்டேஷன் ப்ராடக்ட். மணப்புரம் டெய்லி குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸில் பணத்தை போட்டிருக்கிறாங்க. அவங்க வட்டியே 16-17% வட்டியில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக எல்லா சார்ஜையும் கால்குலேட் பண்ணால் யாருக்கு பேங்க்குக்கு போக மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 13-14% கொடுப்பாங்க. அதனால் ஒரு வாட்டி நார்மல் ஹோல்டிங் பீரியடுங்கிறது 2 மாதம் 3 மாதத்துக்கு ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கேபிட்டல் டேர்ன் ஃபாஸ்டராக இருக்கும். கேபிட்டல் டேர்னும் ஃபாஸ்டராக இருக்கும், கடன் வாங்குகிற சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களால கம்ஃபர்டபுளாக இதை செட்டில் பண்ண முடியும். அட் எனி டைம் அவங்கள்ட்ட இருக்கிற கேஷ் ரிசர்வ்ஸே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் கேஷ்லேருந்து எப்போ வேணால் அவங்களால கடனை க்ளோஸ் பண்ண முடியும். கடைசியாக ஆர்பிஐ இந்த டூ பிக் டு ஃபெயில் என்பிஎஃப்சிஸில் எவ்வளோ பணம் டாலரில் வாங்கலான்னு ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தங்கத்துக்கு அகேன்ஸ்ட் லோனு ஒன்றுமே இவங்க ப்ராடக்டை ஏற்றாட்டா கூட அதே தங்கத்தின் விலை 3000 ரூபா இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதே கிராம் தங்கத்துக்கு 6000 ரூபா கொடுக்க முடியும். அதனால் பெருசாக எக்ஸ்பென்ஷன்னு இவங்க பண்ண தேவையில்லை. அதனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த ப்ராப்ளம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வேறு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வேறு. அடுத்தது லீலாவோட போர்ட் ரூமில் பெரிய தகராறு. கடன் வாங்கி தத்தளிச்சு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஐடிசிக்கு அதில் 11% ஸ்டேக் இருந்தது. ஜேஎம் ஃபைனான்ஷியல் இந்த வட்டியை குறைச்சி
டெட்டை ஜெயம் ஃபைனான்ஷியல் பேங்க்ல இருந்த கடனை வாங்கி அதை ஈக்விட்டியாக மாற்றி பெங்களூர், சென்னை, டெல்லி, உதய்பூரில் இருக்கிற அசட்ஸை இதுக்கு விற்றாங்க, ப்ரூக்ஃபீல்டு அசட்ஸுக்கு. உடனே ஐடிசி அது மேலே கேஸை போட்டாங்க. என்சிஎல்டி என்ன சொல்லிடுச்சு, உங்கள் ஷேர் ஹோல்டிங் 10% கீழே இருக்குது, நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண முடியாதுன்னு. என்சிஎல்டிகிட்ட திரும்பி பெட்டிஷன் போட்டு நானாக விற்று 10% குறையில, நான் எங்கள் அப்ஜெக்ஷன் கேட்காமையே ஜெயம் ஃபைனான்ஷியல் ஈக்விட்டியாக மாற்றிக்கிச்சு. அதனால தான் எங்களுக்கு 7.92 வந்தது. எங்களோட அப்ஜெக்ஷன் கேட்குறோம். என்சிஎல்டி ஒத்துக்கிட்டு அப்ஜெக்ஷன் கேட்குது. இப்போ ஜெயம் ஃபைனான்ஷியல் புதுசாக வந்த ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, போட்டி பொறாமையினால இதை ஐடிசி செய்கிறாங்கன்னு. என்னோட கணக்கு என்னன்னா, ஐடிசி ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டியை முழுங்கலாமான்னு பார்க்குறாங்க கரெக்டான விலையில். ஏன்னா அவங்க ஹோட்டல் கம்பெனி தனியாக பிரிய போகுது. இந்த ஸ்பேஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐடிசியில் மார்ச் மாதத்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் 20 கோடி ஷேர்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டு. இது ஏன் 20 கோடினா, ப்ரொமோட்டர் பேட்டை விற்றதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முழுங்கிட்டாங்க. இப்போ டோட்டலாக அது 11,120 crores வாங்கியிருக்காங்க. டோட்டல் ஹோல்டிங் 60,360 கோடி ஆயிடுச்சு. ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் ஆஃப் ஐடிசி ஏறி இருக்கு. இதனால்தான் ஐடிசி ஷேர் விழலை. நீங்கள் தைரியமாக ஐடிசி ஷேரை கன்சிடர் பண்ணணும். ஐசிஐசிஐ லம்பார்டு அவங்களோட ஆனுவல் ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐசிஐசிஐ லம்பார்டோட Q4 நெட் ப்ராஃபிட் 20% ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஒரு குவார்ட்டருக்கு 519 கோடியாக இருந்தது. போன வருஷம் 436 கோடியாக இருந்தது. நெட்டு ப்ரீமியம், அதாவது கமிஷனுக்கு கொடுத்து எல்லாம் போக 4,767 கோடி ரூபா ப்ரீமியம் ஏறியிருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 18% ஏறி இருக்கு. ஃபைனல் டிவிடெண்ட் 6 ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. அதனால இட் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டர் கம்பெனி 10,000 கோடி நெட் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ லம்பார்டுக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். நம்ம ஐசிஐசிஐ லம்பார்டை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஐசிஐசிஐ லம்பார்டுக்கும் கர்நாடகா பேங்க்கு கூட ஸ்பெஷல் டைஅப் இருக்குது. இன்னைக்கு அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.